ஒரு சிலர் நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியோ இல்ல இந்த பூமிக்குரிய வளர்ச்சியிலயோ இருக்கும் பொழுது தன்னை விட கீழ் மட்டத்துல இருந்து வளர்றவங்களை பார்க்கும் பொழுது எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, பரவாயில்ல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, இன்னைக்கு நல்லா இருக்காங்க, கர்த்தர் அவங்களை உயர்த்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில இருக்காங்க அப்படின்னா, ஆமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில இருந்தாங்க, இன்னைக்கு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. அவங்கள காட்டிலும் இன்னும் கொஞ்சம் உயர்ந்தாங்க அப்படின்னாக்கா, நிச்சயமாவே நெறைய பேர் இருக்காங்க. பரவால்ல, நல்ல உயரத்துல இருக்காங்க, நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறவங்களும் இருக்காங்க இந்த பூமியில. அதே மாரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் வந்து வல்லமையா எடுத்து பயன்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து நான் வந்த அப்புறமா சபைக்கு வந்தாங்க. ஆண்டவரு நல்லா அவங்கள உயர்த்தி இருக்கிறாரு, அவங்கள மேன்மைப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. இது எல்லாருமே இப்படி சந்தோஷப்படுவாங்களா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. எல்லாருக்கும் இப்படிப்பட்ட இருதயம் கிடையாது பாருங்களேன். ஐயோ! நமக்கு அப்புறமா தான் வந்தாங்க இவங்க. இவங்க நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியில வந்துட்டாங்களே! அதற்காக அவங்க போட்ட எஃபோர்ட் எல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க பட்ட கஷ்டங்கள், பிரயாசங்கள், அவங்க விதைத்த கண்ணீர், அவங்க கடந்து வந்த பாதைகள் எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா இவங்க முன்னேறிட்டாங்களே! அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. பூமிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படிதான். எப்படி இருந்தாங்க தெரியுமா இவங்க? இப்ப பாரேன்! அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆமா. இது வந்து ஒரு சில மனிதர்களுக்கே உண்டான சுபாவம். ஒரு சிலவங்கலாம் கண்டிப்பாவே ஆசீர்வாதமா நினைக்கிறவங்களும் இருக்காங்க. நல்ல இருதயத்தோடு கூட அவங்கள ஆசீர்வதிக்கிறவங்களாகவும் இருக்காங்க. ஆனா, ஒரு சிலருக்கு அப்படி இருதயம் வர்றதில்லன்னு நம்ம பார்க்கிறோம். இங்க இயேசுப்பாவ பார்க்கிறோம். ஆண்டவர் வேதத்துல எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறாரு நம்ம வேதத்த வாசிக்கும் பொழுது தெரியுது. மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அவர் மரித்தவர்கள உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு. கண் தெரியாதவங்களுக்கு கண் பார்வை அடையும்படியாய் செய்திருக்கிறார். ஊமையர்கள் பேசியிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அற்புதங்கள் எத்தனையோ ஆண்டவர் செய்திருக்கிறத பார்க்க முடியுது. ஆண்டவர் சொல்றாரு, "நான் செய்த காரியங்கள நீங்களும் செய்வீங்க. என்ன காட்டிலும் நீங்க இன்னும் கூட பெரிய காரியங்கள செய்வீங்க." அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல தேவனை இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறவர்களை ஆண்டவர் ரொம்ப சந்தோஷத்தோடு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற வேத வசனம் இது.